கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாளின் மனைவியும் அன்பாய் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. நாம் ஜெபித்து நாம் இந்த ஜெப வேலையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். விசுவாசிக்க கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் நம்மேல் கடந்து வரட்டும். ஆமென். ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த ஜெப வேலையில் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஒன்றிணைத்த கிருபைக்கு உமக்கு நன்றி. ஒரு மனமாய் நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தால் இந்த நேரத்தில் எல்லாரையும் நிரப்புவீராக, வழி நடத்துவீராக. கர்த்தாவே, எங்கள் மேல நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காகவும் தயவிற்காகவும் அன்பிற்காகவும் நன்றி அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம். தேவன் அப்பா பிதாவா எங்களுக்கு இருக்கிறீர், அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் இந்த தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு நமக்கு நன்றியானவரே. தொடர்ந்து ஆவியானவர் வழிநடத்துவீராக. நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்ன பண்ணக்கூடாது என்று எங்களை சொல்லித் தருவீராக. உண்மை குறித்தான ஒரு பிக்சர் ஆனவர் எங்களுக்கு ரொம்ப நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அதை எங்களுக்குள்ளார வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டை தருவீராக. எங்களுக்குள்ளான பிக்சரையும் உண்மை பற்றியான பிக்சரையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இது அப்படியே செய்யப்படுற கிருபைக்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். 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 ஃபென்டாஸ்டிக் பிரேயர் சங்கீதா. ஃபென்டாஸ்டிக் பிரேயர். ஆண்டவரே, நீங்கள் யாருன்றதை எங்களுக்கு காண்பீங்க, நாங்கள் யாருன்றதை எங்களுக்கு காண்பீங்க. உண்மை குறித்தான சிறந்த படமும் எங்களுக்கு வேணும், எங்களை குறித்தான சிறந்த படம் வேணும். வெரி குட் ப்ரேயர். இந்த ப்ரேயர் ஆன்சர் பண்ணுவார் பிதாவாகிய தேவன். அவரை யார் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கே நம்மளை யாருன்னு தெரியாது, அதான் உண்மை. அதனால தான் ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் படிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால் சபைகளில் இதை குறித்து போதிக்கணும். எங்கள் சபையில் நாங்கள் அடிக்கடி கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை போதிப்போம். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபிங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். சோர்வுகள் வருகிறது, ஆனால் எப்படி ஜெயிக்கிறோம் என்றால் ஜெபமே ஜெயம். வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உண்மையான பதிலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனால தான் கர்த்தரை யார் என்று பார்த்து வருகிறோம். நாம் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே அதை தியானித்து வருகிறோம். அதுக்கு தான் சங்கீதம் 112 ரொம்ப முக்கியம். சங்கீதம் 112 கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தான அந்த பிக்சரை அழகாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பிக்கிறதே ரொம்ப அற்புதமாக ஆரம்பிக்கிறது. இந்த ஆரம்பம் ரொம்ப எல்லாத்துலேயும் ஆரம்பம் ரொம்ப முக்கியம். வேதம் ஆரம்பிக்கும் போதே ஜெனசிஸில் ஆரம்பிக்குது, ஆதி ஆரம்பத்தில் ஆரம்பிக்குது. பாட்ட ஆரம்பம். முடிவும் பார்த்தீங்கன்னா ரெவலேஷன், புதிய எருசலேம், 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் வேற லெவலில் இருக்கு. நடுவில் சில காரியங்கள் பாவத்தினால் வந்திருந்தாலும் இரட்சகர் இயேசுவோடைய என்ட்ரி, அவருடைய வருகை, அவருடைய மீட்பின் காரியம், அதெல்லாம் நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து கதையே ஆரம்பம் அற்பம் சூப்பர். அற்பம்னு சொல்ல முடியாது, சூப்பர் தான். ஜெனசிஸ் தொடக்கமே சூப்பர். இன்னும் முடிவு போக 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 இன்னும் பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே போல இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது அல்லேலூயா, இந்த வார்த்தை பாருங்க, தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏன்னா பின்னாடி வர்றதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமானது. முடிகிறது பாருங்க, பிரம்மாண்டமாய் முடிகிறது. துன்மார்க்கன் தன் பற்களை கடித்து கரைந்து போவான். அது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. இன்னைக்கு துன்மார்க்கன் நல்லா இருக்கானே, கர்த்தரை நம்பி நான் இப்படி இருக்கிறேனே நினைக்காதீங்க. துன்மார்க்கன் கரைந்து போவான், இல்பொருளாவான். இன்றைக்கு இருக்கிறவர்கள் பெரிய ஆட்களாய் தோன்றலாம், ஆனால் அவர்களெல்லாம் தன் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்ம யாரும் ரொம்ப சாதாரணமான ஆட்கள்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம செழிக்கிறதை பார்த்தும் நாம் உயர்கிறதை பார்த்தும்
அவள் பல்ல கடிச்சியே கரைஞ்சு போவான். ம். இவள் கிளாஷஸ் டீத்துன்னு போட்டிருக்கு பல்ல இப்படி இப்படி பொறாமையிலேயே செத்து போயிடுவாங்க. அதனால தான் நம்ம அந்த லிஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டு நம்ம சகோதரர்கள் முன்னேறதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ம். நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்ம சபையில் அங்கத்தினர்கள், நம்மளுடைய ஜனம், நம்முடைய விசுவாச கூட்டம் செழிப்பாகுதா, பொறாமையே கொள்ளக்கூடாது. ஒரு பாஸ்டர் நல்லா இருக்காருன்னா விசுவாசிகள் பொறாம கொள்ளக்கூடாது. விசுவாசிகள் நல்லா இருந்தாங்கன்னா பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாது, பொறாம கொள்ளக்கூடாது. இன்னும் மாறி மாறி நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பெருகுங்க, இன்னும் உயருங்க, இன்னும் செழிப்பா இருங்க. இன்னும் நல்லா இருக்கணும் பாஸ்டர். நீங்க எல்லாம் போக 5 சீட்டு 5 பேர் போற மாதிரி கார் வாங்கியிருக்கீங்க, நல்லா ஒரு 10 பேர் போற மாதிரி கப்பல் மாதிரி வாங்குறது இல்லையா அப்படின்னு பிளஸ் பண்ணணும். ஒரு சின்னதாக ஒரு கார் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு செடான் ஒன்று வாங்கணும். அதுலேயும் 5 பேர் தான் போக முடியும். அதான் சபையில் சில பேருக்கு வந்து பாஸ்டர் இவ்வளோ பெரிய கார் தேவையா? ஒருத்தர் வந்து கேட்டுட்டார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய கார் தேவையா? நான் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்கப்பா, அது கேட்டாலே வந்து 2 பேர் உட்கார்ற 2 பேர் இருக்கிற சைஸுக்கு இருப்பார் அவர். நான் சொன்னேன், உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம்னாலும் நீயே பாதி இடத்த அனுப்பிச்சிடுவேன், மற்றவங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறது. அப்போனா அட்லீஸ்ட் 7 பேர் உட்கார ஒரு 7 சீட்டராக என்ன பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். அதாவது இன்னொருவர் செழிக்கும் போது, இன்னொருவர் நல்லா இருக்கும்போது வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறாமப்படுறவன் துன்மார்க்க, அவன் தான் பற்களை கடித்து கரைந்து போவாள், அவள் ஆசை அழியும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் உடைய விருப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் தன் சகோதரர்கள் காய அவர்கள் உயர்கிறதை கண்டு ஆச்சரியப்படுகிறவன் கிடையாது, சந்தோஷப்படுகிறவன், பொறாமப்படுகிறவன் கிடையாது. அதுக்காக ஜெபிக்கிறவன். ஐயோ, இன்னும் ஒரு வீடு கட்டாமல் இருக்காரு, இன்னும் அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, இன்னும் அந்த வீட்டில் ஒரு 2 வீலர் வாங்காமல் இருக்காங்களே, இன்னும் அந்த வீட்டில் ஒரு கார் வாங்காமல் இருக்காங்களே, கர்த்தாவே இன்னும் அந்த வீட்டில் அந்த பையன் செட்டில் ஆகாமல் இருக்கானே, கர்த்தாவே அற்புதத்தை செய்க அப்படின்னு நமக்கு ஜெபிக்கிறது போல மற்றவர்களுக்கும் ஜெபிக்கிறவன் தான் நீதிமான். துன்மார்க்கம் எப்பேற்பட்டவனா, அவன் நீதிமான்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொண்டு பற்களை கடித்து கரைந்து போவான். அவனுடைய ஆசையெல்லாம் அழிந்து போகும். எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் விரும்புங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறாரு. சொல்லவா, கர்த்தர் நல்லா இருக்கணும் நம்ம விரும்பணும். போச்சுரா, கர்த்தர் நல்லா இருக்கணும் நம்ம விரும்பணுமா? ஆமாம், அவருடைய திட்டங்கள், அவருடைய ஆசைகள் நிறைவேறணும். இவ்வளோ பெரிய முதலீடை பண்ணியிருக்காரு, குமாரனை அனுப்பி. பாருங்க, ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை கொடுத்து ஒரு இடத்த ஏமாந்துட்டார். அவருக்கு உதவின்னு வந்து நிற்கும் போது மனசு அவருக்கு எதாவது செய்யணும் என்ன பண்ணுது, தோணுது. ஏன்னா அவ்வளோ பெரிய வேலை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக பழக்கமானவர் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பி அவருடைய ரத்தத்தை கொடுத்து, யாரோ நல்லா இருக்கணும்லாம் விரும்புகிறோமே, நம்ம தேவனுடைய திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? அன்றே, உங்களுக்கு என்ன ஆசை ஆண்டவரே? இன்னைக்கு உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே? அவருடைய மனது வியாகுலப்பட முடியும்னு பைபிளில் இருக்கு. மனுஷனை உண்டாக்குனதுக்காக அவர் தன்னுடைய ஆத்மாவில் வருத்தப்பட்டார். நம்மள மாதிரி அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆண்டவருக்கும் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு பிரியவருக்கு கோபம் இருக்கு, கவலை. கர்த்தர் கவலைப்படுவாரான்னு கேட்டால் சஞ்சலப்படுவார் அப்படின்னு வசனம் இருக்கு. மனுஷனை உண்டாக்குறதுக்காக வேதனைப்பட்டார். அப்போ அவரால் வேதனைப்படவும் முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அவரை சர்ப்ரைஸ் பண்ணவும் முடியும், நீங்கள் அவரை வியப்பூட்டவும் முடியும், ஆச்சரியப்படுத்த முடியும், அவரை கவலைக்குள்ளாக்கவும் முடியும். அடாத பையன் என்ன விசுவாசிக்க பண்ணுறானே அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிற கேளுங்க, நீங்கள் எப்போ அவர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அவர் துக்கப்படுத்த முடியுமா? அவர் துக்கமாக முடியுமா? அவரை கவலைக்குள்ளே ஆக்க முடியுமா? முடியும். அவிசுவாசத்தில் இருந்தோம்னா நம்ம கர்த்தரை கவலைக்குள்ள ஆக்கிடுவோம். நம்ம என்ன பண்ணிடணும்னா, கர்த்தரை சந்தோஷப்படுத்துறவர்களாக இருக்கணும், விசுவாசிக்கணும். அதே போல் மக்களையும் சந்தோஷப்படுத்துறவர்களாக இருக்கணும், மக்களுக்கான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சங்கீதம் 112 அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம். அல்லேலூயால ஆரம்பிக்குது, அப்படியே தொடருகிறது. கடைசியில் பார்த்தா துன்மார்க்கனுடைய அழிவை காண்பிக்கிறது, நீதிமானுடைய உயர்வை காண்பிக்கிறது. அதனால தான் அவளை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை வர வர உயரும்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன்.
பாருங்கள், இந்த ஜெப ஜெயம் ஆரம்பிக்கும் போது இப்போ இன்னைக்கு வந்து 99வது எபிசோட். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ எங்களால் பண்ண முடியும். நாளைக்கு 100வது எபிசோட், கொண்டாட்டத்தின் எபிசோட், செஞ்சுரி எபிசோட், ஜெப ஜெயத்துடைய செஞ்சுரி போட போகிறோம். அப்போது இது நமக்கு இந்த வேகத்தையும் இந்த உத்வேகத்தையும் தருகிறது என்றால், கர்த்தர் யார் அதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ்தி ஐஸ்வர்யமோ அவன் வீட்டில் இருக்குன்றார் நம்மளை பார்த்து. அதெல்லாம் என்னால் ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு என்னால் போகவே முடியல. என்றால் நீங்கள் ஆஸ்தி தேவைப்படுது, ஐஸ்வர்யம் தேவைப்படுது. எதற்காக? ஏற்கனவே உங்களுக்கு போதித்த கர்த்தருக்காக, கர்த்தருடைய திட்டங்களுக்காக, கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக. புரியாதவர்கள், வெளிப்பாடு இல்லாதவர்கள், இயேசுவை விமர்சித்தவர்கள் இன்னைக்கு நம்மளே விமர்சிக்கிறாங்க. பாருங்க, பிசாசு பிடிச்சவனு இயேசுவை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த உலகத்தால், இன்னைக்கு எடி சங்கீதாவையும் பிசாசு பிடிச்சவங்க பொருளாசக்காரங்க ஒருத்தவங்க போட்டிருக்கான், ஏக்கர் பாஸ்டர்ன்றா, மணி பாஸ்டர்ன்றானுங்க, ஒருத்தன் வாயா ஏக்கர்ன்றா. ஆமென் ஆமென். நீங்கள் பிள்ளை இல்லாத அப்ரஹாமுடைய பேருடைய அர்த்தம், அப்ரஹாம்னு கூப்பிடும் போது ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு பிள்ளை இல்லாதவனை பார்த்து கூப்பிட்டாங்க. எத்தனை பேர் சிரிச்சிருப்பானுங்க. நல்ல கண்ட கரையில் இருந்துட்டு வெள்ளையன்னு பேர் வச்சா எப்படி இருக்கும் நம்ம ஊரில்? செம கர்ப்பம் இருந்துட்டு வெள்ளையன், இல்லை சரியான திருடனுக்கு உத்தமன்னு பேர் வச்சுது. அதே மாதிரி பிள்ளையே இல்லாதவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அவனுக்கு பிள்ளையே இல்லை. அவனுக்கு கூப்பிடும் போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே இங்கே வாயா, தகப்பா வா, தகப்பா வா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பா வான்னு கிண்டல் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் நடந்ததா இல்லையா? நீ நம்மளே விமர்சனம் பண்ணுறாங்க. மணி பாஸ்டர், ஏக்கர் பாஸ்டர், லேண்ட் பாஸ்டர். எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இதெல்லாம் நடக்க போகுது, விசுவாசிக்கிறதெல்லாம் நடக்க போகிறது. ஏன் கர்த்தர் இப்படிதான் நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்காரு. உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள், சாந்த குணமுள்ள ஒரு பூமியை சுதந்திரிப்பார்கள். நீதிமான் இந்த பூமியை சுதந்திரிக்கணும். இது கர்த்தருடைய ஆசை. அதுதான் சொல்லித்தரேன் என் சகோதர சகோதரிகளுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணுங்க, நீங்கள் வீடு கட்டணுங்க, என் பாஸ்டர்ஸ்க்கு, என் மக்கள் ஊழியக்காரர்கள் சொல்லித்தரேன். நீங்கள் நிலங்களை வாங்கணும், பெரிய பெரிய ஊழியர்களை செய்யணும். இது பொறுக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக கர்த்தரை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. எனக்கு கர்த்தர் இந்த பூமியை நீ பிடிக்கணும்னு சொல்லும் போது வேணால் யார் சொல்லுவா? பிசாசு தான் சொல்லுவா. அப்போது நம்ம பிசாசுக்குரியவர்கள் கிடையாது, பிசாசுக்குரியவர்கள் தான் இந்த வேளாண் சொல்கிறாங்க. நம்ம கர்த்தாவே பரமண்டலங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உங்கள் சித்தம் செய்யப்படட்டும் சொல்லி தாழ்மையாய் அவருடைய திட்டங்களுக்கு வழி கொடுக்குறவர்கள். ஆண்டவரே நான் வந்து ஐயா நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு இடம் கொடுக்குறவர்கள் தான் தாழ்மையான தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். மேட்டின்மையாக இருக்கிறவனுக்கு எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசுறது என்னமோ இவங்களுக்கு மேட்டின்மையாக பேசுகிற மாதிரி தெரியுது. நகை வாங்கு, தங்கம் வாங்கு, நிலம் வாங்கு. இது புரியலையா? இது வந்து தாழ்மையின் அடையாளம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். இதுதான் தாழ்மை. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு வாங்க முடியுமாங்க அப்படின்னா இது மேட்டின்மை. இது தாழ்மை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போது இதெல்லாம் போதித்து வரும்போது தான் போதிக்க ஆரம்பித்தோம். 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவாளாக்கும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரர் ஆனார். ஏழையாக முடியாது, ஒரு செல்வந்தர் தான் ஏழையாக முடியும். தரித்திரன் ஆக முடியாது, ஐஸ்வர்யவான் தான் தரித்திரனாக முடியும். அப்போ இந்த பூமியில் அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அவர் போட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் பேசி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனால் அங்கே இயேசுக்கு ஒரு செலவு வச்சுருக்கிறாங்க. ஒரு பெஞ்சில் இயேசு படுத்துக்கிட்டு தலை சாய்க்கவே இடம் இல்லாத இயேசு அப்படின்னு தரித்திர இயேசு. மக்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. இயேசு வந்து அவருக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு, நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் பாருங்கள் சென்னையில், இதெல்லாம் கண்ணில் கலகிருச்சு. எவ்வளோ பெரியவரை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களப்பா? ஞாபகம் இருக்கா? வீடு இல்லாத இயேசு அப்படின்னு போட்டு பெஞ்சில் படுத்துருக்காராம். வந்து பாருங்கள்னு கூட்டிகிட்டு போகிறாரு.
எங்க போதகரே எங்க தங்கி இருக்கீங்கன்னா வந்து பாருங்கள் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவருடைய வீட்டில் அவர்களை தங்க வச்சிருந்தாரு. அவருடைய வீடு கடற்கரைக்கு முன்பாக இருந்ததெல்லாம் இருக்கு. ஒரு நாட்கள் பார்க்க போறோம், சும்மா விட போறது கிடையாது. ஒன்னொன்னா இப்போ என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இது தேவையா அப்படின்னு தேவை. ஏன் தேவைனா ஆள் மனதில் நம்முடைய விசுவாசத்துக்கு இதெல்லாம் தேவை. அவர் வீடு இல்லாத இயேசுனா, வீடு இல்லாத இயேசு, ஏழையான இயேசு எப்படி நம்மள செல்வந்தர்களாக்க முடியும்? அவர் எப்படி ஏழையாக முடியும்? 2:8 சொல்லுதுன்னா அது உண்மை. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தது உண்மை, அதே போல நம்முடைய தரித்திரத்தை சுமந்தது உண்மை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்துக்குள்ளதான் நம்முடைய சுகமும் அடங்கி இருக்கிறது, செழிப்பும் அடங்கி இருக்கிறது. அப்போ நமக்கு செழிப்பை உண்டு பண்ணும் வாக்கினே அது தண்டனை அவர் மேல் வந்தது. என்ன தண்டனை? நிர்வாணமா தொங்க விடப்பட்டார். ஏற்கனவே குறைவுல இருக்கிற மனுஷனுக்கு அது தண்டனை கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை அதான் தண்டனை சொன்னா உனக்கு தண்டனை தெரியுமா? இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் ஒருத்தக்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட இருந்து புடுங்கும் போது அது அவனுக்கு தண்டனை. அப்போ நமக்கு செழிப்பை உண்டு போடும் தண்டனை அவர் மேல் வந்தது. அப்படின்னா என்ன நடந்துச்சு? அவருடைய செழிப்பு பிடுங்கப்பட்டது. நமக்கு சுகத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்து அவர் சுகம் பிடுங்கப்பட்டது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்ததுன்னா அவருடைய சமாதானம் பிடுங்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர்கிட்ட இருந்து பிடுங்கி டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்தது சிலுவையில. அதுலதான் நீங்களும் நானும் பிழைத்து கொண்டோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ் நடக்கும். இஸ்ரேல் 200-300 பேரை ரிலீஸ் பண்ணுவானுங்க. பாலஸ்தீனக்காரன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து அவன் ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுவான். இவன் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தா ஒரு இஸ்ரேல் சோல்ஜருக்கு இவன் 500-1000 பேரை ரிலீஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தன்னுடைய மக்கள் அவ்வளோ முக்கியம். அப்போது பரலோகம் பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக ஜீசஸை கொடுத்தாருன்னா அப்போ நம்ம மேலே அவர் வச்சிருக்க பிரியம் எவ்வளோ பெரிய பிரியம். இயேசுவை கொடுத்து அவரை ரத்த சிந்த வைத்து அவர் இந்த பூமியில நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி அவமானப்படுத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் சிலுவை தானே, அந்த மரணம் தானே, அந்த அசிங்கம் தானே, அந்த காயங்கள் தானே, அம்மாவும் இல்லையா? இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில இது நடந்தது தானே. இது மாற்றவே முடியாது. அவருக்கு நடந்தது மாற்றவே முடியாது, மறுக்கவே முடியாது. அதே போலதான் அதன் மூலமாய் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, அதையும் யாராலையும் மறுக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. இந்த விசுவாசம் தான் தரித்திரத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. இயேசு ஏழை கிடையாது, இயேசு பணக்காரர், இயேசு செல்வந்தன். தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவு செய்து உங்க மனதில் பிசாசு விளையாட இடம் கொடுத்துடாதீங்க. ஏமாற்றுவான். இவரை பொழுதறிக்கும் இந்த பிருத்திவி சங்கீதா வந்தா பணம்னு பேசுறாங்கன்னு ஏமாற்றுவான். பணம்னு பேசல, இயேசுன்னு பேசுறோம். எங்கள் பிரசங்கங்களை நீங்கள் துல்லியமாய் கேட்பீர்கள் என்றால், இதை எங்கள் சபை மக்களுக்கு சொல்லுகிறோம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு சொல்லுகிறோம். இயேசுன்னு தான் பேசுகிறோம். கல்வாரி என்று தான் பேசுகிறோம். பணம்னு பேசல. கல்வாரியின் மூலமாய் நமக்கு சுகம், கல்வாரியின் மூலமாய் நமக்கு செழிப்பு, கல்வாரியின் மூலமாய் நமக்கு விடுதலை, கல்வாரியின் மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம். இதை பேசுகிறோம். சும்மா பணம், தங்கம், வெள்ளி, பொண்ணு, நகை, ஏக்கர் கணக்கான நிலம் இல்லை. இதுக்கெல்லாம் சிறுவையிலே நம்முடைய அருளாளர் இயேசு நம்முடைய மீட்பர் கொடுத்திருக்கிற வேலை ரொம்ப பெருசு. சில பேர் சொல்றீங்க ஆமென். அவருடைய வஸ்திரத்தை பத்தி பார்த்தோம், அவர் இந்த காரியங்களை பத்தி பார்த்தோம், அவருக்கு உதவி செய்த மக்களை குறித்து பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆகவே தொடர்ந்து பார்க்க போகிறோம். விட்டுறாதீங்க, ஷோம் பண்ணலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். பாருங்க, வாசிப்போம். எடுத்து மத்தேயு 17 24 27 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 17. ஆழமாய் உங்களுடைய மனதிற்குள்ளே இதை செலுத்துங்க. 24 27 வரைக்கும். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான்.
அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். வரி கட்டணும், ட்ரிபியூட் கொடுக்கணும். என்ன நடக்குது? இவர் கேட்குறாரு, எப்பாருப்பா, யாருக்கு இடர்ல வேணாம், கொடுக்கறத கொடுத்துரும். டேக்ஸ் பேயர். ஜீசஸ் வாஸ் அ டேக்ஸ் பேயர். யோசிச்சு பாருங்க. அதுவும் அவங்களுக்கு அது புதுசா இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. யாருக்கு? பீட்டருக்கு. அதாவது இவர்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் மிரக்கிள்ஸ் லைஃப் சொல்லி கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. பாக்கெட்ல இருந்து எடுத்து காசை கொடுக்கறது ஈஸியா, இல்லை கடலுக்கு போய் ஒரு மீனை பிடி, அது வாயை தர, அதுக்குள்ள காசு இருக்குன்றது ஈஸியா? பாருங்க, ஃபெய்த் வந்து விசுவாசன்றது டஃப்பாகி தோன்றது போல இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ். அது விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது மாதிரி தோன்றும், ஆனால் சில கஷ்டமான காரியங்கள் கூட செய்ய வேண்டியதாக கூட இருக்கும். ஈஸியாக காசை எடுத்து கொடுத்து போய் வரி கட்டுறா ரொம்ப ஈஸி. ஆனால் கடலுக்கு போகணும்னா இவர் கிளம்பி போகணும் கரைக்கு, அங்கே போய் இவருடைய ஷிப்பில் ஏறணும், உள்ளே போகணும், என்ன பண்ணணும், போய் தூண்டியில் போடணும், வெயிட் பண்ணணும், அகப்படுற மீன் வரைக்கும் வெயிட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஆனாலும் சொல்றாங்க, மீன் தன்னுடைய வாயில் எதுவுமே வச்சுக்காத, துப்பிருமா, உடம்பு முழுகும், இல்லைன்னா என்ன பண்ணிடும், துப்பிரும். வாய்க்குள்ள எடுத்து வச்சிருக்காரு. ஆனா ஒரு காசு அது என்ன பண்ணுது, அது வச்சிருக்கு. இது நமக்கு பல காரியங்களை காட்டுது. முக்கியமாய் கர்த்தர் அற்புதங்களாக நம்முடைய அற்புதமாய் தேவைகளை சந்திப்பார்ன்றதையும் காட்டுது. ரெண்டாவது, he was a regular taxpayer. இவர் மட்டும் இல்லை, எனக்காக உனக்காக போய் கட்டுன்றார். கரெக்டா? அவரே தன்னுடைய மக்களை எப்படி வச்சிருந்தாரு? இப்போ புது டேக்ஸ் இது வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார், நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ட்டு. அன்றைக்கி அந்த நாட்களில் டேக்ஸில் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஸ்லாப்ஸ்லாம். ஆனால் இங்கேருந்து உடனே தெரியுது, இயேசுவும் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு, பீட்டர் என்ன பண்ணியிருக்காரு, டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு. அப்போது நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்நியர்கள்ட்ட தான் வாங்குறாங்க, நம்ம யார், நம்ம பிள்ளைகள், பிரஜைகள். ஆனாலும் யாருக்கு இடர்ல ஆகாதபடிக்கு என்ன பண்ணு, போய் பே பண்ணு. ஆனாலும் எப்படி பே பண்ணு, சூப்பர் நேச்சுரல். ஒவ்வொரு தடவையும் இப்படி மீன் பிடிச்சி தான் காசு எடுத்தாங்களா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. இல்லை, ஆஸ்திகளை விற்று சொத்துக்களால் ஊழியம் பண்ணவர்கள்லாம் இருக்கிறாங்க கூட. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார், நீ இப்போ என்ன பண்ணு, ஒன்றை ஏதாவது இப்போ எப்போ பார்த்தாலும் ஏசும் காசுக்காக போய் மீன் பிடிப்பாரு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் பேதர் போய் மீன் பிடிச்சி தான் காசு எடுத்து வந்தார், கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய போகிறாங்க, சொல்லித்தராங்க. இன்னைக்கு நாம இதிலிருந்து கற்றுக்கணும். எங்கேருந்து வேணாலும் பணம் வரும். இது சொன்னதுக்காக தான் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போட்டு நம்மளை ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. ரொம்ப நன்றிமா, உங்களை எல்லாருக்கும் கோடி கும்பிடு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கணும்னு மீன் வாங்கி பாருங்கள், அது வாயில் கூட ஒரு தங்க காசு இருக்கலாம், யாருக்கு தெரியும்? சாரா மாதிரி என் மனைவி சிரிக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்புக்காக மீன் வாங்க போகிறோம். மீன் வாயில் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் எனக்கு எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர்னு நான் சொல்கிறேன், எப்படியும் செய்ய வல்லவர்னு நான் சொல்கிறேன். இப்படிதான் அப்படி நம்ம கர்த்தரை ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டு அவர் அடக்க முடியாது. கர்த்தர் எப்படி வேணாலும் அற்புதத்தை செய்ய வல்லவர். பேதருக்கு அற்புதத்தை செஞ்சு, ஆண்டவர் நாளைக்காக மீன் வாங்குறோம், மீன் வாயில் பணத்தை கொடுக்குறோம், ஏன் கொடுக்க மாட்டாருன்ற? மீனையும் கொடுப்பாரு, மீன் வாயில் பணத்தையும் கொடுப்பாரு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கிருபையும் கொடுப்பாரு,
குழம்பு வைக்க தெரியலாம், குழம்பு வைக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன வேணா பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ மகிமை காண முடியும். இல்லை 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 எனக்கு மாத கடைசியில் தான் வரும் சம்பளம் அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் என்னுடைய தேவைகளை எப்படி வேணாலும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். காகத்தை கொண்டு, காக்கா பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு, ஈஸியாக டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. இந்த கிளி, பச்சை கிளி, இது மற்றும் பறவைகள், புறா இதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை பழக்கிடலாம். காக்காவை பழக்கி பார்த்துருக்கீங்களா? காக்காவில் என்ன பண்ண முடியாது, பழக்க முடியாது. அது தினைக்கும் கொண்டு வந்து அப்பத்தையும் கறியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். யாருக்கு? எலியாவுக்கு. கறியை கண்டா தூக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற ஆளு காக்கா. இது என்ன பண்ணுது? கொடுக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையே ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை. நம்ம உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உலகம் மாதிரி தான் நான் நடக்கும்னு நினச்சோம்னா சந்தோஷம் சமாதானம்லாம் போயிடும். உள்ள எல்லா ஜாமானும் உள்ள ஃபங்க்ஷனிங்கே அப்படியே ஜாம் ஆயிரும். We are supernatural people. We are naturally supernatural. We are supernaturally natural. நாம் இயற்கையாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயற்கையானவர்கள். ரொம்ப இயற்கையான உலகத்தில் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயற்கையாகவே வாழ்ந்துட்டு இருப்போம். நம்முடைய இயற்கை என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் நம்முடைய இயற்கை. டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக நடக்கும். அது எவ்வளோ சுலபமாகும்னா நமக்கு அதுவே இயற்கையாகவே மாறிடும். பீர்வாயில் படம், சிக்கனை வெட்டும் போது படம், ஏன் நடக்காதுன்ற, என்ன வேணாலும் நடக்கும். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடக்கும். எந்த அற்புதத்தோட கதை செய்ய வல்லவராக இருக்க, எந்த கடனையும் அகற்ற வல்லவராக இருக்க. நிராகரிங்க, சொல்லுங்க, என் வாழ்க்கையை விட்டு கடன் போன்னு சொல்லுங்க. ஓடு இயேசு நாமத்தினால சொல்லுங்க. எல்லாமே அகன்று போன்னு சொல்லுங்க. எனக்காக இயேசு சிலுவையில் தரித்திரர் ஆனார்னு சொல்லுங்க. வரிக்கான பணத்தை மீன் வாயிலிருந்து எடுக்க வைத்தார்னா பாடுவோம். இது இந்த பாட்டில், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். வரிக்கான பணத்தை மீன் வாயில் எடுக்க வைத்தார்னா உமக்கு எதுவும் உமக்கு லேசான காரியம். உடன் கண்ண திறக்கிறது லேசான காரியம். சுகத்தை தரது லேசான காரியம். செத்து போன லாசரு உயிரோடு எழுப்புவது லேசான காரியம். வரிக்கான பணத்தை மீன் வாயிலிருந்து எடுத்தாரு. இதுல எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதெல்லாம் வரலாறு கதைன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கும் இதை செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு அற்புதங்களை செய்யணும். நல்லா விசுவாசிங்க. இயேசு நமக்காக ஏழையானா. அவர் பூமியில் செல்வதனாக இருந்தார். He was a taxpayer. Not only Jesus, also his disciples. அவங்களும் நல்லா இருந்தாங்க. அவங்களும் டாக்ஸ் பேயர்ஸ். வருமானம் இல்லாதவங்க போய் டாக்ஸ் பே பண்ணுவாங்களாங்க? யார் டாக்ஸ் பே பண்ணுவா? தரித்திர ரோட்டில் உட்காந்துக்கிற பிச்சைக்காரங்கிட்ட போய் டாக்ஸ் கொடுக்க கேட்பாங்களா யாராவது? ஏன் நீ போதகர் வரி செலுத்துறது இல்லையா? ஏன் சார் அவருக்கு அவருடைய பார்க்கலானுங்க. யார்கிட்ட இருக்கக்கூடாது. போய் என்ன பண்ணு, கொடு. அது ரொம்ப நல்லவர். ஜெபம் பண்ணலாம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். நீர் இந்த இயற்கை உலகத்தில், இந்த நேச்சுரல் வேர்ல்ட், சூப்பர் நேச்சுரல் காலியை நீர் வைத்திருக்கிறீர். இயற்கையான உலகத்தில் நாங்கள் இயற்கையாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்போம். ரொம்ப சாதாரணமாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்ன வேணும் என்றாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை எப்படி வேண்டும் என்றாலும் கொண்டு வர நீர் வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். திரளான நன்மைகளை, திரளான ஆசீர்வாதங்களை, திரளான கிருபைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்களுக்காக ஏழையானீரே. You were a taxpayer, Lord. நீங்க நல்ல செல்வந்தராக இருந்து நீங்க வரி செலுத்துனீங்க. உங்க சீஷர்கள் வரி செலுத்துற அளவுக்கு அவங்கள போஷித்து வைத்திருந்தீங்க. அவங்களுக்கு அவ்வளோ வருமானத்தை கொடுத்து வைத்திருந்தீங்க. அவர்களும் வரி செலுத்தினார்கள். நாங்களும் விசுவாசிக்கிறோம். நாங்களும் இந்த பூமியிலே நல்ல செல்வந்தர்களாக இருப்போம். நாங்கள் இருக்கிற தேசத்தில் எல்லா விதமான
வரிகளையும் சரியாய் செலுத்துவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென். நாங்கள் தான் இந்த நாட்டிலேயே ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸாக இருப்போம். ஆமென். அந்த அளவுக்கு நீர் எங்களுக்கு வருமானத்தையும் எல்லா கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்மை அறியாத எவனோ அவனோ எதோ செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழும்புவோம், ஆமென். பெரிய பெரிய தொழில்களை செய்வோம், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைப்போம், ஆமென். பல ஐடி கம்பெனிஸ் இதை பார்க்கிறவர்கள் உருவாக்குவார்களாக. ஆமென். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரார். ஆமென். ஆமென். ஐடி கம்பெனிஸை உருவாக்குங்க, வேலை வாய்ப்புகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாங்க. ஆமென். தேவராஜ்யம் முன்பு இருந்ததை விட பல மடங்கு செம்மையாய் ஆகட்டும், உயரட்டும், செழிக்கட்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த 99வது எபிசோட நாங்கள் நின்று நன்றி சொல்றோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. எவ்வளோ கிருபைகளை பெருக செய்திருக்கிறேன். ஆமென். நன்றி. நாளை தினத்தில் வரப்போகிற 100வது எபிசோட் பிரம்மாண்டமாய் உங்களுடைய நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்த போகிறது. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. குழந்தைகளை நடத்துவீராக. ஆமென். உடைய கிருபை உடைய இறக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். வியாதியோடு போராடி கொண்டிருக்கும் சுகம் பெறுவார்களாக. ஆமென். தரித்திர கட்டில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆமென். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் மட்டுமே உண்டாகட்டும். ஆமென். கர்த்தரைகளோடு கூட இருந்து நன்மையானவைகளை மட்டுமே தொடர்ந்து செய்வீராக. ஆமென். யார் யாருக்கெல்லாம் அற்புத சுகம் வேணுமோ சுகம் உண்டாகட்டும், யார் யாருக்கெல்லாம் அற்புத விடுதலை வேணுமோ விடுதலை உண்டாகட்டும். ஆமென். விசேஷம் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி சொல்லுவோம். ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். God bless you.